ஹலோ கைஸ். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் படிப்போம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோன்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. நம்ம எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் உட்காந்துட்டு படித்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கையில் கட்டியிருக்கிற அந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களோட ஹார்ட் பீட்டை சொல்லும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அது நடக்குது. ஸோ இந்த 10 வருஷத்துக்குள்ளாரையே டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கு, நம்ம வாழ்க்கை முறை இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு, அதாவது இது 2023 வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு, ஒரு 3000 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ டெக்னாலஜி எப்படி இருக்கும், அப்போ மனிதர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாபிக்ஸ் இருக்குது, நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அதாவது இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது G20 மாநாடு. அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இது எங்கள் நாட்டு பார்டர், இது எங்கள் நாட்டு பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் சொல்லிக்கிறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது நாடுகளுக்கு இடையில இருக்கிற அந்த பார்டர் இல்லாமல் போகணும்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருந்துக்கிட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்க மக்கள் கூட பேசுகிறோம். எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் குளோபல் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு இடையில இருக்கிற அந்த பவுண்டரிஸ்லாம் மறைஞ்சு போய் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த பூமியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வெளிவர அந்த யூவி கதிர்களோட தாக்கம் பூமியில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யூவி கதிர்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால பூமியில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ரொம்ப உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியோட வெப்பநிலை இந்த மாதிரி உயர்வதனால கடல் நீர் மட்டமும் உயரும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நகரங்கள் கடலுக்குள்ளே மூழ்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கோம். கேரளாவில் இருக்கவங்க மலையாளம் பேசுகிறாங்க, கர்நாடகாவில் இருக்காங்க கன்னடத்தில் பேசுகிறாங்க, நார்த் சைடில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறாங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க ரஷ்யன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, சைனாவில் இருக்காங்க சைனீஸ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பல இடத்துல வெவ்வேறு லாங்குவேஜஸ் பேசப்படுது. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வேர்ல்டில் எது டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட டாலஸ்ட் பில்டிங்காக புர்ஜ் கலிஃபா இருக்காது. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவோட உயரமான ஒரு பில்டிங்கை கட்டிட்டு வராங்க. அதுதான் ஜடா டவர். இது கட்டிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதுதான் வேர்ல்டோட டாலஸ்ட் பில்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் பில்டிங்ஸ்லாம் கட்டப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற இந்த பல அடுக்குமாடி கட்டடங்களாக இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னா இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் பில்டிங்ஸ் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மேற்பரப்பும் அதோட அந்த கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி ஜன்னல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டைஆக்சைடால் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தூசிலாம் இருக்குல்ல, அந்த தூசியில் இந்த டைட்டானியம் டைஆக்சைடு இது மேலே படிச்சுன்னா அடிக்கிற வெயிலில் இது உருகிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தண்ணியோ இல்லை இந்த மழையோ இது மேலே படிச்சுன்னா இது தானாகவே இது கீழே வந்துடும் சொல்கிறாங்க. தூசிலாம் போயிடும்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த ஒரு பில்டிங்கோட அந்த பிரகாசம் இருக்குதுல்ல, அது ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 2 கம்ப்யூட்டர் நம்ம எப்படி சிங்க் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி தான். அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணால் அந்த சேஞ்சஸ் இன்னொரு கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். நம்ம இப்போ ஒருத்தங்களை பற்றி நினைக்கிறோம். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க மைண்டை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ரெண்டு மைண்ட் நம்ம சிங்க் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சிங்க் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க நம்மகிட்ட என்ன தான் போய் சொன்னாலும் நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் இந்த வேர்ல்டு ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன்ல. அந்த மாதிரி என்ன தான் இந்த மாதிரி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்தாலும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், அதாவது இந்த கூகுள், இந்த ஃபேஸ்புக், மெட்டா, இந்த ட்விட்டர், எக்ஸு, ஆப்பிள், ஜியோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் நிறைய இடத்த ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட எல்லா டேட்டாவும் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஆன்லைனில் எதாவது பை பண்ணுறோம், இந்த மாதிரி நம்மளை பற்றி எல்லா டேட்டாவும் கார்ப்பரேட் கம்பெனிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் இந்த தலைவரை பற்றி இந்த மாதிரி தப்பான நியூஸாக வந்துச்சு, இதனால தான் இந்த ஆட்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஃப்யூச்சரில். அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டே மாற்ற முடியும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கவர்மெண்ட்டை விட கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்ட தான் நிறையா பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்தியாவில் மோடியை விட அம்பானிக்கு பவர் அதிகமாக இருக்கலாம். அமெரிக்காவில் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஜோ பைடனை விட எலான் மஸ்க்கு பவர் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி வேர்ல்டில்
கவர்மெண்ட்டோட கார்ப்பரேட் கம்பெனிஸ் இவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் வேர்ல்டை ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஃப்யூச்சரில் மக்களோட அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா குகைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கொஞ்சம் மாதிரி குடிசை வீடெலாம் கட்டி வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் 2 மாடி வீடு இந்த மாதிரி கட்டினாங்க. அதுக்கப்புறம் அரண்மனை, பங்களா இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது, பல அடுக்குமாடி கட்டிடங்களாக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அடுக்குமாடிகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு நடுவில் வீடு கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, நீரில் வீடு கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கடலுக்கு அடியில் சமுத்திரத்தில் வந்து ஒரு சிவிலைசேஷனை உருவாக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் எல்லாம் மாஸில் போய் வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எலான் மஸ்க்கு அவரோட வாழ்நாள் லட்சியமாக எதாவது வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ரொம்ப அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் அவர் வந்து மாஸில் வந்து ஹியூமன்ஸ் வந்து குடியேற்றுவார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது நிச்சயமாக அவர் பண்ணுவார்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து மனிதர்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் போய் குடியேறணும்னா அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பில்டிங்ஸ், அந்த இடம்லாம் தேவைப்படும். அதனால் அங்கே வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் உருவாக்கப்படும். அங்கே வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வளர்ந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிறக்கும்போது ஒருத்தங்க வந்து பார்வையற்றவங்களாக பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்வை கொடுக்க முடியும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜியால் மெடிக்கல் சயின்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதனால் மனிதர்களோட அந்த இறப்பு விகிதம் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்மளோட வாழ்க்கை முறை எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து நமக்கான ஃபீலிங்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பார்க்குறோம், அவங்ககிட்ட போய் பேசுகிறோம்னா நமக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குது. நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறோம்னா அதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. இதே நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் சந்தோஷப்படணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சந்தோஷப்படணும்னு நினச்சிங்கன்னா போதும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வச்சுருக்கிற உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது வந்து உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் க்ரியேட் பண்ணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை க்ரியேட் பண்ணும். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்குறீங்கன்னா அதுலேருந்து அது நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதுலேருந்து வர ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கு. அந்த மாதிரி இது வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து உங்கள் பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது வந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை க்ரியேட் பண்ணும், ஒரு ஹாப்பியாக உங்களை வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து சேடாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதும், நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து சேட் ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்யூச்சரில். அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட எல்லா வேலையும் ஏஐ வந்து செஞ்சுட்ருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ அழுகுன்னு நினச்சா கூட நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் உருவாக்க முடியும்னு சொன்னால, அந்த மாதிரி நம்ம அழுகையை கூட நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும். நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயோஸ்பியர்ஸை கூட வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லணும்னா ஃப்யூச்சரில் வந்து மனிதனை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து ஹியூமன்ஸோட ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1000 வருஷம் கழிச்சு நம்ம உலகம் எப்படி இருக்கும், நம்ம உலகத்தில் இருக்க மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அப்போ டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. பை கைஸ்.